நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம புரட்டாசி மாத பொது பலன்களை பார்ப்போம். புரட்டாசி மாத பொது பலன்கள், அதாவது கடக ராசிக்கு இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் தான். அது ஒரு சிலருக்கு பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாது. உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என்னோடய நம்பருக்கு அதை கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் துல்லியமான பலன்களை கேட்டுங்க. இப்போ கடகராசி, கடகத்துக்கு இயல்பாக இருக்கிறாரு. அதாவது கடகாதிபதியை பொறுத்து தான், அதாவது சந்திரனோட வளர்பிறை தேய்பிறையை பொறுத்து தான் அவங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருக்கும். அதனால் வளர்பிறையில் ஒரு மாதிரி சுப பலன்களும், தேய்பிறையில் ஒரு மாதிரி சுபம் இல்லாத கொஞ்சம் பலன்களும் அவங்களுக்கு கிடைக்கும். இரண்டாம் இடத்துக்கு இப்போ கடகத்துக்கு அஷ்டமத்து சனி இன்னும் ஒரு 5 மாதத்துக்கு இருக்குது. இன்னொரு 5 மாதங்களுக்கு பிற்பாடு தான் அவங்க மூச்சு விடுறதுக்கே கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த மாதிரி தான் சொல்ல முடியும் கடகத்துக்கு. இப்போ 2ஆம் இடத்துல ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு. 2ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், விரிசல்கள் அதெல்லாம் இருக்கும். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் நிறைவேற்ற முடியாத சூழல்கள், தயக்கங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தன வரவு அந்தளவுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி அதான் இன்னொரு 5 மாதங்களுக்கு பிற்பாடு சனி பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் ஜம்முன்னு, அதாவது நல்லாவே இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துடும். அதே மாதிரி உங்களை 3ஆம் இடத்துக்கு புதன் 3ஆம் இடத்துல உச்சமாகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்க, எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வெற்றி, அதாவது 3ஆம் இடம் வெற்றியை குறிக்கும். நீங்கள் ஏதாவது எக்ஸாம் வந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக, ஏன்னா புதன் 3ஆம் இடத்துல உச்சமடைகிறாரு. ஏன்னா உச்சகரகம் 3ஆம் இடத்துல இருக்கும்போது அதுவும் குரு பார்வை வேறு இருக்குது. அதனால் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி, அந்த மாதிரி சமயங்கள் தான் இது உங்களுக்கு. அதே மாதிரி 4ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். சுபகிரகங்கள் சுக்கிரன் இருக்கார். இதனால் தாய் நல்லா இருப்பாங்க. தாய் வழி உறவுகள் நல்லாயிருக்கும். தாய் மாமன்கள் அந்த மாதிரிலாம் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்கள்லாம் ரொம்ப நாளாக நீங்கள் இழுபறியாகவே இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் கை மேலே கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களை 5ஆம் இடத்துக்கு சனி பார்வையும் இருக்குது. அதே மாதிரி குரு பார்வையும் இருக்குது. 5ஆம் இடம் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது. குழந்தைகள் இல்லாதவங்க அப்படின்னு கடகராசிக்காரங்க குழந்தைகளை இந்த மாதிரி சமயத்தில் குழந்தைகள் குரு பகவான் கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட 6ஆம் பாவத்துக்கு செவ்வாயோட 7ஆம் பார்வை இருக்கிறதுனால வேலைகளில் குழப்படிகள்லாம் நிறையா இந்த மாதிரி சமயத்தில் இருக்கும். இன்னும் ஒரு மாதத்துக்கு பிற்பாடு அது எல்லாமே சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி உங்களோட 7ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்குது. குருவோட பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமைகள்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்க, அதாவது நண்பர்களோட பிஸ்னஸ் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு இது. அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ரோட்டில் போகும்போது வரும்போது எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் வரணும். அதே மாதிரி 8ஆம் இடம்னா தடை தாமதம், அசுபஸ்தானத்தில் ஒரு அசுபரை சனி பகவான் உட்காந்துருக்கிறதுனால திருமண தடைகள்லாம் கடகராசிக்காரங்களுக்கு இருக்க தான் செய்யும். இன்னொரு 5 மாதங்களுக்கு பிற்பாடு உங்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். உங்களோட தடைகள்லாம் தகர்த்தெறியப்படும். அந்த மாதிரி தான் சொல்லணும். 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் இருக்கிறதுனால பாகியஸ்தானம், தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அவர் நல்ல குருவோட வீட்டில் இருக்கிறாரு. குருவாக தான் செயல்படுவார். அதனால் சனி செவ்வாய் தொடர்பு வாங்காத வரைக்கும் அந்த ராகு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல பலனை தான் கொடுப்பார். 9ஆம் நடத்தம்னா நல்ல பலன் என்னென்னா தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்களால் ஏதாவது சொத்து வரணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கையில் சேரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்கள் 10ஆம் பாவத்துக்கு சனியோட 3ஆம் பார்வை இருக்குது. அதே மாதிரி சுக்கிரனோட 7ஆம் பார்வையும் இருக்குது.
உங்கள் தொழில், அதாவது என்ன தொழில் பண்ணுற, என்ன தொழில் எங்கள் கீரை விற்கிறதுலேருந்து பெரிய பெரிய ஓனர் முதலாளிங்க வரைக்கும் தொழில்கள் வந்து ஒரு நல்ல விதமாக, அதாவது சனியோட 3ஆம் பார்வை இருந்துக்கிட்டே இருந்ததுனால 2 வருஷமாக வந்து இருந்துக்கிட்டே இருந்ததுனால கொஞ்சம் தடைகளோடு அப்படியே தொழில்கள் மெதுவாக ஸ்லோவாக போய்கிட்டு இருந்தது. இந்த மாதம் வந்து சுக்கிரன் வந்து அந்த 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால அந்த தடைகள்லாம் வந்து இல்லாமல் நல்ல தொழில்கள் வந்து நல்ல ஜம்முன்னு போகும். இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் ஏதாவது முதலீடு போடணும் அப்படின்றதுனா, இல்லை தொழில்களை வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னா வந்து இந்த காலகட்டத்தை வந்து பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்ல பயனை கொடுக்குங்க. அதே மாதிரி உங்களோட 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால மூத்த சகோதரனால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி 11ஆம் இடத்தை இளைய மனைவி ஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது மனமுறிவு ஏற்பட்ட இளைய தலைமுறைகளுக்கெல்லாம் இப்போ வந்து மறுமணம் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தொழிலே நல்லா போகணும்னு சொன்னேன்ல, ஏற்கனவே டல்லாக போயிருந்த தொழில் நல்லாவே போயிருக்கும். அதனால் லாபங்கள் வந்து நல்லாவே இருக்கும். உங்களோட 12ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் 1 மாதத்துக்கு பிற்பாடு செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வெளிநாடு வாய்ப்புகள்லாம் எல்லாமே நல்லா இருக்குங்க. நம்ம பார்த்துட்டது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணுன்னா கீழே என்னோடய நம்பர் இருக்கும், அது ஜனன ஜாதகத்தை கொடுங்க. அது துல்லியமான பலன்களை வந்து நம்ம கொடுக்கப்படுங்க. நன்றி.